கொஞ்சம் மாடி தோட்டம் ஃபுல் வீடியோ பாருங்கள். எல்லாம் கெமிக்கல் உரம் இல்லாமல் ஆர்கானிக் உரங்கள் போட்டு விளைஞ்சது. வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் அறுவடை பண்ணலாம் வாங்க. இதுக்கு நான் எந்த கெமிக்கல் உரமும் போடலை. அரிசி கழுவன் தண்ணி, நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழுவுங்க தண்ணி, இதை தான் நான் ஊற்றி இன்னும் நிறைய இருந்தது. எங்கள் பேரன் கீழே எல்லாத்தையும் பறித்து போட்டுட்டான். நீங்கள் இது போல் விளைய வைக்கணுமா? என்னோடய வீடியோவை பாருங்கள். உரங்கள் என்ன போடுற, எந்த பட்டத்துக்கு என்ன நடலாம், இது எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ தவறாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் நான் போடுவேன். இது மொத்தம் அறுவடை பண்ணிவிட்டு இந்த செடி பிடுங்கிட்டு வேறு செடி நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது முடிஞ்சால் அது வரும், அது முடிஞ்சால் இது வரும்னு சொல்லிட்டு இது முடிச்சுட்டு புதுசாக இன்னொரு செடி நடலாம். நெக்ஸ்ட் இயருக்கு வருதுன்னெல்லாம் நம்ம விட தேவை கிடையாது. இந்த சீசனுக்கு நட்டால் நல்லா வரும். முல்லை, இதிலே மஞ்சள், இதிலே வெண்டைக்காய், இதுலேயே மிளகாய் எத்தனை இருந்தது. இப்போ இது பிடுங்கிடலாம். இதை பிடுங்கி எடுத்துட்டோம், சரியாக போச்சு. இப்போ இது வேறு. இப்போ பாருங்கள், இது இருக்கட்டும், முத்துட்டோன்னு சொல்லிட்டு இந்த செடியும் பிடுங்கி எடுத்துடலாம். விதைக்கு விட்டு இருக்கேன். மஞ்சள் செடி நல்லா தழிஞ்சு வந்திருக்கு. இந்த லீப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டுருவோம். கிளறி விடுவோம். இந்த செடி வேறு அடிப்படாமல் கலந்து விடணும். இப்போ இதை சரியாக போச்சு. நம்ம வேறு ஏதாவது செடி வேணும்னாலும் நட்டுக்கலாம். இதில் ஒரு கத்திரி செடி நடலான்னு இருக்கேன், பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கும். இது அரிசி கழுவு தண்ணி, எல்லா தண்ணியும் இதிலேருந்து கலந்து ஒரு ஜெக்காக ஆக்கிக்கலாம். இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செடி நடலை நான். இது 3 செடியும் மட்டும் இதை பிடுங்கிட்ட பிறகு இன்னொரு செடி ஏதாச்சும் நடலாம். இப்போது இந்த உர தண்ணியை ஊற்றிடலாம். இப்படி கலந்து விட்டு உரத்தை போடணும். இப்போ அடுத்த செடியிலையும் இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை முடிஞ்சது. ஆர்கானிக் உரங்கள் போட்டு விளைய வச்சு மிளகாய். இதில் கெமிக்கல் உரம் எதுவும் கிடையாது. நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் விளைய வைங்க. ஹாப்பி கார்டனிங். ஏதோ சொல்கிறாங்களே என்று நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட எழில் கொஞ்சம் மாடி தோட்டம் பாருங்கள். ஒரு பெரிய தோட்டத்தில் விளையலாம் இது மாதிரி பூக்கள். ஆனால் இது ஒரு மாடி தோட்டம். சின்ன க்ரோ பேக்கில் வச்சு இவ்வளோ ஒரு கொல்லை பூ பூக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அது முல்லை, இது ஜாதி மல்லி. இதுக்கு கீழே வேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே வேர் இருக்கிறத பெரிய செடியாக இருந்து உடஞ்சி போச்சு காற்றுக்கு. ஒரு சின்ன ஸ்டெம்மு தான் இருந்தது. அதிலேருந்து ஒரு கொடி எடுத்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு கம்பி கயிறை போட்டு கட்டி இந்த பக்கத்தில் ஒரு ஆணியில் போட்டு நானே அதை அடித்து உருவாக்கி, அந்த ஆணி அடித்து உருவாக்கி இப்போ இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு. இந்த செடியில் தான் என்னோடய யூடியூப் சேனலே தொடங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கிளையாக இருந்தது. தவறுதலாக எங்கள் பையன் காற்றுல உடஞ்சி போச்சு. அது வெட்டிட்டுவோம். திரும்ப சின்ன ஸ்டெம்லேருந்து வந்தது அது. அந்த ஜாதி மல்லி. இந்த முல்லை சின்ன, அதாவது சும்மா ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, இப்போ எனக்கு கண்ணு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக பூத்துட்ருக்கு. இதுக்கு என்னோடய பராமரிப்பு என்னென்னா, ஒரு கொஞ்சமாக, அதான் இப்போ நம்ம வீட்டில் என்ன காய்கறி கழிவுங்க கிடைக்கிறது, ப்ளஸ் இந்த வேப்பம் புண்ணாக்கு, இதுதான் நான் போடுறேன். இந்த செடிகள்லாம் நான் வேறு எதுவும் போடல. தவறாமல் தண்ணி கொஞ்சம் இன்னும் நல்லா தண்ணி ஊற்றினோம்னா செடி பூக்கள் பெருசாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே நெட்டு எதுவும் போடல, ஆனாலும் இவ்வளோ பூத்துட்டே தான் இருக்குது. எங்கள் வீட்டில் பூவுக்கே பஞ்சம் இருக்கிறதுல இந்த அளவுக்கு பூக்குது பாருங்கள் நீங்களே.
நான் எனக்கு அந்த சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசுகிறது. இதை டவுன்லோடு பண்ணி நான் பேசுகிறேன். இதை பாருங்கள், இவ்வளோ வாய்ஸ் கொடுத்து இப்போ தான் நான் வாய்ஸ் கொடுத்து பேசுகிறேன். நான் பேசி போட்டுடுறது. இப்போ பொறுமையாக இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குது. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டாண்ட செடிகள் வையுங்க. இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் பூக்கள் பறித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு டைம் இல்லை, எங்கள் மருமக இருந்தால் அவங்க பறிப்பாங்க, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் ஒரு வாரமாக இந்த பூக்கள் எல்லாமே வேஸ்ட்டு கீழே கொட்டி கீழவே நிறைய சிந்தி கிடக்குது. வீடியோ எடுத்துகிட்டு அன்றைக்கி தான் பறித்தேன். கொஞ்சம் அது கிருத்திகை இருக்கவே பறித்தேன், இல்லைன்னா பறிச்சிருக்க மாட்டேன். இவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் ஒரு செடி வைங்க. இதே மாதிரி தான் நான் காய்கறி செடிங்களும் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னோட கைராசிக்கு எந்த ஒரு செடி வச்சுனாலும் நல்லா தழைஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது பூ காய் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, உங்கள் செடிங்க மட்டும் எப்படி பூக்குது, பூக்கலையேன்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.